மக்களே, இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இன்னைக்கு அந்த இது இன்னும் அதே தாட்டு தான் ஓடிக்கிட்டு. முந்தா நேற்று கரூரில் நடந்தது. நேற்று தான் பார்த்தோம் நியூஸில் அத்தனை பேர் ஒரே ஒருக்காரங்க சேர்ந்து 5 பேர், அம்மா 2 பிள்ளைங்க, நிறையா பேர் நிறையா நிதி கொடுக்குறாங்க. அந்த நிதி வந்து என்ன பண்ண போகுது? குடும்பமே இல்லை, நிதி வந்து என்ன ஆக போகுது? தப்பு நடந்துட விட்டது. அதே மாதிரி சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன், அதை வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கரெக்டாக தப்பான்னு தெரில, ஆனால் ஜட்ஜ் பண்ணுறது நீங்கள் தான். என்னென்னா, இதில் விஜய் மேலே தப்பு இல்லை, விஜய் வந்து ஹெல்ப் தான் பண்ணார் அப்படின்ட்டு இப்போ எல்லாம் ஸ்டேட்டஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் வாட்டர் பாட்டில் போட்டது எல்லாமே ஸ்டேட்டஸ் வருது. அவருக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, விஜய் அவர்களே, நீங்கள் வந்து அது உங்களை பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க. உங்களை நம்பி தான் அந்த மக்கள் வந்துட்டாங்க. உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த மக்களுக்கு எதுவும் ஆகாமல் விடாமல் பார்த்துக்கணும். உங்களை ப்ரொடெக்ட் பண்ண பாடி கார்டு வச்சுருக்கிறீங்க, அதே மாதிரி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் பாடி கார்டு வச்சுருக்கணும். வைக்கல, ஏன் குழந்தைகளெல்லாம் அலோட் பண்ணுது? அது தப்பு இல்லை. உங்கள் நிர்வாகிகள் எல்லாமே இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க, அவங்கள வச்சு அவங்களெல்லாம் அப்படியே தாட்டி கிளம்புங்கம்மா போங்கம்மான்னு போட்டு தாட்டி விட்ருக்கணும். விடல. ஓகே, இனிமேல்னாச்சும் அப்படி பண்ணுங்க. ஏன்னா எல்லா மாநாடுலேயும் நான் பார்த்துருக்குறேன், சிலர் ஒருத்தர் 2 பேர் டேமேஜ் ஆகுது தான். அடுத்து வந்து ஆப்போசிஷனில் இருக்கிற பார்ட்டிஸ் வந்து என்னென்னா, யாருமே எல்லா கட்சியுமே மக்களுக்கு இடையூறு சொல்கிற மாதிரி மக்களை வந்து கொலாட்ரலாக யூஸ் பண்ணாதீங்க. விஜய் தான் உங்களுக்கு எதிரின்னா விஜயோட பஸ்ஸை டயரை கழட்டி விடுங்க, ஆர்டிஓட செக் பண்ணுங்கள், ஹேக் பண்ணுங்கள், பிரேக்கை பிடிங்கி விடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். அது ஜென்ரலாக சொல்கிறேன். விஜய்க்கு இடையூறு, பர்சனலாக இடையூறு கொடுங்க, மக்களுக்கு இடையூறு கொடுக்காதீங்க. அடுத்து வந்து மக்களுக்கு இவ்வளோ படிச்சிருக்கிறீங்கன்னு அண்ணாமலைஜியும் கூட சொல்லிட்டு இருந்தார். எல்லோரும் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க பார்த்து. இவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, அவங்க வீட்டுக்கு நீங்கள் தான் ஒரே பிள்ளை, நீங்கள் தான் விஜய் அஜித் எல்லா ஹீரோவும் உங்களுக்குள்ள, நீங்கள் தான் உங்களை ஹீரோவை நினச்சிக்கணும், கான்ஃபிடென்ஸோடு இது பண்ணணும். மற்றவங்க கல்ட்டு மாதிரி போய் சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த உயிர் போயிடுச்சு. இப்போ யார் வருது, யார் லைசன்ஸ் சொல்கிறதுன்னு கூட தெரில. அது அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இவங்க எல்லாருமே தான் ரெஸ்பான்சிபிள். டோட்டலாக நம்ம விஜய், கவர்மெண்ட்டு, போலீஸ் எல்லாமே ரெஸ்பாண்ட் அலோட் குழந்தைகள்லாம் வந்து அலோட் பண்ணியிருக்காது. லேடிஸ் வந்து ரொம்ப தண்ணி வசதி, சாப்பாடு வசதி எல்லாம் ஏற்பாடு. செலவு தானே, காசு தான் உங்கள்கிட்ட இருக்குல்ல, பார்ட்டி ஃபண்டில் வந்து செலவு பண்ணுங்கள். அதே மாதிரி தான் எல்லாருமே அவங்க ஓன் ப்ரொடெக்ஷன் தான் முக்கியம். யாரையுமே கடவுள் நினச்சுலாம் போய் இது பண்ணி கேட்டுருக்கக்கூடாது. நம்ம சேஃப்டிக்கு அப்புறம் தான் எல்லாருமே போகலாம். சேஃப்டியாக இருந்தால் போகலாம், இல்லைன்னா ஒத்து வரலைன்னா கிளம்பி வந்துடணும்ல. அப்படி பண்ணாமல் நான் போனனால தான் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து 1, 2 ஆகிக்கிட்டுச்சு, மொத்தமாக இதாகி போச்சு. ரொம்ப ஆழ்ந்து